ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிட். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோவில் ஹேவ், ஹேஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸில் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ் அது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஸ்டேட் ஆஃப் பீயிங் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹாவ் யூ எவர் பீன் டு பாரிஸ்? நீங்கள் எப்போதாவது பாரிஸில் சென்று இருக்கிறீர்களா? அதாவது பாரிஸ் சென்றிருக்கிறீர்களா இல்லைனா பாரிஸில் இருந்து இருக்கிறீர்களா அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு ஹேவ் யூ எவர் பீன் டு பாரிஸ் அப்படின்னு கேட்கலாம். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து எஸ் ஐ ஹாவ் அப்படின்றது வந்து ஷார்ட்டர் ஃபார்ம் ஆஃப் ஆன்சர். ஓகேங்களா, ஷார்ட்டாக வந்து சொல்கிறாங்க ஆமாம் நான் இருந்திருக்கேன் அப்படின்ட்டு. இதே இது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா எஸ் ஐ ஹாவ் பீன் டு பாரிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, அப்போது ஹேவ் யூ எவர் பீன் டு பாரிஸ் அப்படின்னா நீங்கள் எப்போதாவது பாரிஸில் இருந்திருக்கிறீர்களா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகேங்க, இப்போ இந்த இடத்துல பீன் அப்படின்ற வேர்டு வந்து சின்னதாக நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். இப்போ இந்த இடத்துல ஹேவ் யூ இங்கே வந்து பீன் வருமா இல்லை கான் வருமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரலாம். இப்போ பீனுக்கும் கானுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பீன், அதாவது ஒரு பிளேஸ்க்கு போனதை அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை எம்பசைஸ் பண்ணுறதுக்கு வந்து பீன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அதே இது கான் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் நம்ம போனோம்ல அந்த ஆக்ஷனை வந்து குறிக்கிறதுக்கு வந்து கான் யூஸ் பண்ணுவோம். அது இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. இப்போ இங்கே பாருங்களேன், ஐ ஹாவ் பீன் டு த மியூசியம் அப்படிங்கும்போது அவன் வந்து பாஸ்ட்டில் வந்து அந்த மியூசியமுக்கு ஒரு டைமில் வந்து போயிருக்கான். ஓகேங்களா, இப்போ வந்து வேற ஒரு இடத்துல இருந்து சொல்கிறான் நான் வந்து அந்த மியூசியம் போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகேங்களா, அப்படி இப்போ கரண்ட்டில் வந்து வேறு பிளேஸில் இருக்கான், ஆனால் பாஸ்ட்டில் வந்து அந்த இடத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பீன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள். ஷீ ஹேஸ் கான் டு த ஸ்டோர் அப்படிங்கும்போது அவன் வந்து கடைக்கு வந்து போயிருக்கா, அதாவது ஸ்டோருக்கு வந்து போயிருக்கா, இன்னும் வரலை. ஓகேங்களா, இப்போ கரண்டாக இப்போ நம்ம அம்மா வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என் ஃப்ரெண்டு வரான், எங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அவன் வந்து கடைக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து இப்போ வீட்டில் இல்லை. ஓகேங்களா, அப்படின்ற பட்சத்தில் ஷீ ஹேஸ் கான் அப்படின்ற மாதிரி கான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, பீன் வந்து நம்ம ஏற்கனவே பாஸ்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தை பற்றி பேசும்போது பீன் யூஸ் பண்ணணும். கான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது ரீசன்ட் பாஸ்ட்டில் எங்கேயோ போயிருக்கோம், போயிட்டு ஆனால் திரும்ப இங்கே வரலை, கரண்ட்லி அந்த இடத்துல வந்து நம்ம இல்லை அப்படின்ற இடத்துல கான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஹேஸ் ஹீ எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரூ ஹாப்பினஸ்? அவர் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவித்திருக்கிறாரா அப்படின்றது கொஸ்டின். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் எஸ் சொல்ல போகிறோம், இல்லைன்னா நோன் சொல்ல போகிறோம். இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எஸ் ஹீ ஹேஸ் அப்படின்ட்டு ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதே இது நம்ம ஃபுல்லாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா எஸ் ஹி ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரூ ஹாப்பினஸ் அப்படின்ட்டு ஃபுல் ஃபார்மில் சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஆமாம், அவங்க வந்து முழுமையான மகிழ்ச்சியை வந்து அனுபவிச்சிருக்காங்க, அதாவது உண்மையான மகிழ்ச்சியை அனுபவித்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஹாவ் தே லிவ்டு இன் தி சிட்டி ஃபார் லாங்? அவர்கள் நீண்ட காலமாக இந்த நகரத்தில் வாழ்ந்தார்களா? அப்போ அவங்க ரொம்ப நாளாக இந்த சிட்டியில் வாழ்ந்தாங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி பேச போகிறோம், இல்லைன்னா நோன்னு சொல்லி பேச போகிறோம். இங்கே வந்து என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. நோ தே ஹேவின்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து வசிக்கலை அப்படின்றத ஷார்ட் ஃபார்மில் அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நோ தே ஹேவின்ட் இல்லைன்னா தே ஹேவ் நாட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, இதை வந்து ஃபுல்லாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? நோ தே ஹேவ் நாட் லிவ்ட் இன் திஸ் சிட்டி ஃபார் லாங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ரொம்ப நாளாக இந்த சிட்டியில் வந்து அவங்க வசிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஹேஸ் த ப்ராஜெக்ட் பீன் கம்ப்ளீட்டட்? திட்டம் நிறைவேறியதா? அதாவது அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கொஸ்டின். ஓகேங்களா, கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி பேச போகிறோம், கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா நோன்னு சொல்லி பேச போகிறோம். ஓகேங்களா, இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா எஸ் இட் ஹேஸ் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லியிருக்காங்க. இதை ஃபுல்லாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா எஸ் இட் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக சொல்லலாம். ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றதோட ப்ரொனவுனா தான் இங்கே இட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல மறுபடியும் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்லாம் ரிப்பீட் பண்ணக்கூடாது. நம்ம ஆன்சர் பண்ணும்போது ஒன்று எஸ் இந்த ப்ராஜெக்ட் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், இல்லைனா எஸ் இட் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஹேவ் யூ எவர் ஃபெல்ட் ட்ரூலி கண்டென்ட்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோலே, கண்டென்ட் அப்படின்றது அப்ஜெக்டிவாக வரும்போது சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல கண்டென்ட் அப்படின்றதோட அர்த்தம் வந்து சாட்டிஸ்ஃபைடு, அதாவது திருப்தி அடைஞ்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதோட தமிழ் அர்த்தம் பாருங்க. நீங்கள் எப்போதாவது உண்மையிலேயே திருப்தி அடைந்திருக்கிறீர்களா அப்படின்றது கொஸ்டின்.
அப்போது அவங்க சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ்ன்னு சொல்ல போகிறோம், இல்லைன்னா நோன்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா நோ ஐ ஹேவ்ன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லலாம்? நோ ஐ ஹாவ் நாட் ஃபெல்ட் ட்ரூலி கண்டென்ட் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹேஸ் ஷீ நோன் த ஆன்சர் ஆல் அலாங்? எல்லா நேரமும் அவளுக்கு பதில் தெரிந்திருந்ததா? அதாவது ஒரு செஷனில் அவளுக்கு ஃபுல் டைமே அந்த ஆன்சர் தெரிஞ்சிருந்ததா அப்படின்ற மாதிரி கேட்குற கான்டெக்ட்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மறுபடியும் ஒரு கொஸ்டினை வாசிச்சிடலாம். ஹேஸ் ஷீ நோன் த ஆன்சர் ஆல் அலாங் அப்படின்னா எல்லா நேரமும் அவளுக்கு பதில் தெரிந்திருந்ததா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ தெரிஞ்சிருந்தது அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி பேச போகிறோம், இல்லைன்னா நோ அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறோம். இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ் ஷீ ஹேஸ் அப்படிங்கும்போது எஸ் ஷீ ஹேஸ் நோன் த ஆன்சர் ஆல் அலாங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இங்கே பொதுவாக நம்ம கேள்வி வாக்கியம் அப்படிங்கும்போது அந்த ஹெல்பிங் வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் நமக்கு சப்ஜெக்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆன்சர் பண்ணும்போது என்ன ஆயிரும்? சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்துடும், ரெண்டாவது ஹெல்பிங் வேர்ப், தேர்டு வந்து மெயின் வேர்ப் இருக்கும். அப்படிங்கும்போது இது சிம்பிளாக எப்படி வரும்? ஷீ ஹேஸ் நோன் த ஆன்சர் ஆல் அலாங், அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஹாவ் தே பீன் மேரிடு ஃபார் அ லாங் டைம்? அவர்களுக்கு திருமணமாகி நீண்ட நாட்கள் ஆகிவிட்டதா? அப்போது ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி பேச போகிறோம், இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லி பேச போகிறோம். இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. நோ தே ஹேவ்ன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபுல்லாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? நோ தே ஹாவ் நாட் பீன் மேரீடு ஃபார் அ லாங் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது அவங்களுக்கு திருமணமாகி ரொம்ப நாள் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹேஸ் யுவர் மூட் இம்ப்ரூவ்டு லேட்லி? இப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து யுவர் மூட். ஓகேங்களா? லேட்லி அப்படின்றதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அப்போது ரீசென்ட்லினா என்ன அர்த்தம்? சமீபத்தில் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ இதோட தமிழ் அர்த்தம் பார்த்துங்க. உங்கள் மனநிலை சமீபத்தில் மேம்பட்டதா, அதாவது இம்ப்ரூவ் ஆச்சா அப்படின்ற மாதிரின்றது தான் கொஸ்டின். ஓகே, இதுக்கு இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா எஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா நோ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா எஸ் இட் ஹேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? இங்கே இட் அப்படின்றது எதுனா அந்த யுவர் மூட் அப்படின்றதுக்கான ப்ரொனவுன் தான் வந்து இட். ஓகேங்களா? அப்போது எஸ் இட் ஹேஸ் இம்ப்ரூவ்டு லேட்லி, சமீபத்தில் என்னோட மூட் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஹாவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்? நீங்கள் கருத்தை புரிந்து கொண்டீர்களா? அந்த கான்செப்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி. அப்போது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லி பேச போகிறோம், இல்லை அப்படிங்கும்போது நோ அப்படின்னு சொல்லி பேச போகிறோம். ஒருவேளை எஸ்ஸாக இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம்? எஸ் ஐ ஹாவ் அப்படின்னு சொல்லுவோம். இது நோங்கும்போது நோ ஐ ஹேவ்ன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக சொல்லும்போது என்ன சொல்லலாம்? நோ ஐ ஹாவ் நாட் அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். இங்கே வந்து அண்டர்ஸ்டுட் அப்படின்றது வந்து V3 ஃபார்ம். ஓகேங்களா? அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்குது. ஓகே, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா V1 ing, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா V3. ஓகே, இங்கே அண்டர்ஸ்டுட் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டோட V3 ஃபார்மில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஹேஸ் த வெதர் பீன் பிளசன்ட் லேட்லி? சமீபத்தில் வானிலை இனிமையாக உள்ளதா? அதாவது லேட்லி, அதாவது ரீசெண்டாக வந்து வெதர் வந்து பிளசண்ட்டாக இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. பிளசண்ட்டாக இருந்தது அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி பேச போகிறோம், இல்லைன்னா நோன்னு சொல்லி பேச போகிறோம். அப்போ இங்கே என்ன ஆன்சர்னா எஸ் இட் ஹேஸ். அப்படிங்கும்போது ஃபுல்லாக சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? இங்கே த வெதர் அப்படின்றதுக்கு பதிலாக இட்டு போட்டோம். ஓகேங்களா? எஸ் இட் ஹேஸ் பீன் பிளசன்ட் லேட்லி அப்படின்ட்டு ஃபுல்லாக சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோவில் ஹேவ் ஹேஸ் அதோட ஸ்டேட் ஆஃப் பீயிங் யூசேஜ் வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த யூசேஜ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கான செஷன் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.